கைஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணா அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ ஜேகேவோட மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த நோட்டீஸை நான் வந்து போடுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எண்டிங் கேட்குறீங்களா, ஸோ அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி ஒரு எண்டிங் நான் கொண்டு வரணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த இதை வந்து நான் போட்டுறேன், அதுக்காக டைம் கொடுங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அவன் ஸ்டேட்டாக ஸ்டோரிக்கு போயிடலாம். எதில் வச்சுருந்த மழை கண்டிப்பாக எதில் வச்சுருந்துருப்போன்னா, நம்ம ஜேகே நைட்டு குடிச்சிட்டு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். தென் உங்களை ஹக் பண்ண மாதிரியே படுத்துருந்துருப்பான். காலையில் நம்ம அஜுமா வந்து அதை பார்த்துட்டு சிரிச்ச மாதிரியே போயிருந்துருப்பாங்க. அதோட்டமா செனக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஜேகே வந்து கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அவன் எந்த ரூமில் இருக்கான், ப்ளஸ் இப்போ எந்த பொசிஷனில் படுத்துட்ருக்கான்ற வரையும் எல்லாமே நல்லாவே தெரியுது. நம்ம ஜேகேக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க எனக்கு சொந்தம், லைக் அது என்னோடய குழந்த, என்னோடய பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியும் தோணுது. அவன் ஒரு மாதிரி குழப்பமாகவே எந்திக்கிறான். தென் உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்கள் ஸ்டில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, என்னை ஏன் இப்படி குழப்புற? நான் பாட்டுக்கு நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு இருந்தேன். ஆனால் என்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் என்ன? நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன்? இந்த மாதிரி யோசிக்கிறது என்னோட தப்பா இல்லை உன்னோட தப்பா? அதுவும் இல்லாட்டி உன் வயிற்றில் இருக்கே இந்த பேபியோட தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். வெளியே வாய் விட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த கொஸ்டின் எதுக்குமே அவன்கிட்ட ஆன்சர் கிடையாது. அவன் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து போகிறான். நம்ம அஜுமா வந்து சமைச்சிட்ருக்காங்க. அஜுமா, அவளை எழுப்பி ரெடி பண்ணுங்க, வாக்கிங் போகணும், டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நம்ம அஜுமாவும் உங்களை வந்து எழுப்புறாங்க. 5 minutes. ஐயோ, 5 minutes இல்லை, மாஸ்டர் உன்னை வேகமாக கிளம்ப சொன்னார், வாக்கிங் போகணுமா ஹிந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு உட்காடுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கீழே வந்துடுவார். அவர் கீழே வரப்போ கண்டிப்பாக நீ இருக்கணும், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு புதுசாக அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க? ஏதோ டாக்டர் சொன்னார்னு சொன்னாங்க, அவர் சொன்னதை செஞ்சிரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கும் அவனா கொஞ்சம் பயந்தானே, ஸோ நீங்களும் போயிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு வந்து வர்றீங்க. ரூமை விட்டு வெளியே வர்றீங்க. நம்ம ஜேகே அங்கே தான் வந்து உட்காந்துருக்கான். நீ பால் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா? நீங்கள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அஜுமா, நான் சொன்னேன்ல அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமான கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இது வந்து ஹெல்த் ட்ரிங்க், பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. இன்னையிலேருந்து உனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீ வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதை டெய்லி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரி பூம்பு மாடு மாதிரி தலையாடுச்சிங்க. ஏன்னா அவன் என்னை கொஞ்சம் டெரராக லுக்கு விடுறான். அதனால் நீங்கள் சரி இப்போ அதை குடிக்கணுமா, குடிக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கு, குடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் ஒரு பயத்தில் எடுத்து வாயில் வைக்கிறீங்க, பார்த்தா அது சூடாக இருக்குது. நீங்கள் ஆத்தி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கிளாஸை கீழே வைக்கிறீங்க. அவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுட்டுருச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து தடவிட்டுருக்கீங்க உங்கள் லிப்ஸை. நம்ம ஜேகே பார்த்து பண்ணுறதுல எதுவாக இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவனே அந்த பால்லாம் அவங்க லிப்ஸில் வந்து சிந்திருக்குல்ல, ஏன்னா நீங்கள் வெளியே வந்து துப்பியிருப்பீங்க லைட்டாக, ஏன்னா சூடாக இருக்கவும். அவன் அதை வந்து துடைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாம், ஜேகே சார் இந்த மாதிரி பண்ணிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே தொடச்சி விட்டு ஆரவும் பொறுமையாக குடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் அதுக்கும் தலையை தான் ஆச்சுங்க. நம்ம ஜேகே ஆகிட்டா சிரிச்சுக்கிட்டே, நான் வெளியே இருக்கேன், பாலை குடிச்சிட்டு வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் போகிற அவனையே தான் வியாடாக பார்த்துட்டு இந்த பக்கம் அஜுமாவை பார்க்குறீங்க. நம்ம அஜுமா குடிவயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஜுமா, உங்கள் ஓனர் எப்பயாவது பைத்தியமா இல்லை எப்போவுமே பைத்தியமா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவங்க என்னன்னு சும்மா பார்க்குறாங்க. ஒரு சில நேரம் முறைக்கிறான், பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு ஏதாவது திட்டி விட்றான். ஒரு சில நேரம் எப்படி வந்து கேர் பண்ணுறான்,
இவனை புரிஞ்சிக்கவே முடியல பைத்தியக்காரன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அந்த அஜுவும் சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் நீங்கள் குளிங் குளிங் சிரிக்கிறீங்க? நான் அவனை திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இதை நீ அவர் முன்னாடி பண்ணு, ஏன் அவர்கிட்டே போய் கேளு அப்படின்னு சும்மா கேட்குறாங்களா. நீங்கள் நான் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து உட்காந்துடுறீங்க. அவ்வளோ பயம் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. பின்ன இருக்காதா? அவன் தான் எப்படி இருக்கான்றதே கணிக்க முடியலையே. ஒரு சில நேரம் நல்லா பேசுகிறான், ஒரு சில நேரம் எடுத்தெறிஞ்சு பேசுகிறான். லூசு பய அப்படின்னு சும்மா நீங்கள் வந்து பாலை குடிச்சிட்ருக்கீங்க. தென் பால் குடிச்சிட்டு வெளியே வந்து போகிறீங்க. நல்லா கழுவி ஊற்றின போலனே அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் அவனை ரொம்ப வியர்டைஸில் பார்க்குறீங்க. எல்லாம் கேட்டுச்சு நட அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்களும் போச்சு போச்சு சத்தம் அப்படின்னு மாதிரி தான் நடந்துட்டுருக்கீங்க. லைக் அது ரொம்ப பெரிய வீடு. அந்த வீடை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தாலே போதும் போல், அந்தளவுக்கு ஒரு பெரிய வீடு. நீங்கள் அந்த வீடை சுற்றுற மாதிரி தான் நடந்துட்டுருக்கீங்க. பாதைலாம் இருக்குது. இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து நடந்துட்டுருக்கீங்க. செடி பூ அப்படின்னு நல்லாவே மெயின்டைன் பண்ணுற வீடை நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக தான் நடந்துட்டுருக்கீங்க. 2 பேர் மட்டும்தான் நடக்கிறீங்க. தென் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? என்னது, நான் லூஸாக இல்லையா அண்ணா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறேன்னா, நீங்கள் சாரி, அது அது ஏதோ சரி விடு விடு என்ன கேட்கணும் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. எதுக்கு இவ்வளோ பாடி கார்ட்ஸ்? இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன் பணக்காரங்க பாடி கார்ட்ஸ் வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் எல்லோரும் ஏன் கன்னும் கையுமா அலையிறாங்க? எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா. நம்ம ஜேகே நான் ஏன் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் இல்லைன்ற மாதிரி வந்து மண்டையாச்சுங்க. நம்ம ஜேகே நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யார் எதுவும் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் அதுக்கும் இல்லைன்ற மாதிரி மண்டையாச்சுங்க. அவன் நான் பிஸ்னஸ்மேன் மட்டும் இல்லை, ஐம் அ மாஃபியா அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் ஓ அப்படியா? ஆமாம், மாஃபியானா என்ன அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவன் முழிக்கிறான். லைக் சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவன் லுக்கு. மாஃபியானா என்னன்னு தெரியாதா? நீங்கள் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே கிறகம் அப்படின்ற மாதிரி தலையில் அடிக்கிறானா. நீங்கள் ஏன் எதுவும் கவர்மெண்ட் ஜாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. கவர்மெண்ட் ஜாப்பா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்புறம் அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. நான் ஒரு ரவுடி, பார்த்தா தெரியுதே அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே நீ நினைக்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. நான் ஒரு அண்டர் வேர்ல்டு கிரிமினல் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் கிரிமினலா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே சாக்கு குறைச்சிட்டு நட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் கிரிமினல்லாம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே நான் வெப்பன்ஸ் டீல் பண்ணுறவன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என்ன மாதிரி வெப்பன்ஸ்? இல்லீகலாக என்னென்ன வெப்பன்ஸ் டீல் பண்ண முடியுமோ எல்லா வெப்பன்ஸும் டீல் பண்ணுறேன். கன்னு, AK-47 இந்த மாதிரி எல்லாமே, அணுகுண்டு, அணு ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஓ இந்த திருடி விற்பாங்களே எதுவா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜேகே அந்தளவுக்கு கீழ்த்தரமாலாம் இல்லை, நான் வாங்கி நான் விற்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரியே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா நீங்கள் கீழே குளிச்சுக்கிட்டே வரீங்களா, பயப்படுறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் இல்லை அப்படின்னு சும்மா வந்து மண்டியாச்சுங்க. அப்போயே மொழி வெளியே வந்து விழுகிற அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், அதுதான் லைட்டாக ஒரு மாதிரி ஜர்க்காகுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. தென் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுது. என்ன ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன், கேளு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே தப்பு தான், யார் இல்லைன்னா அப்புறம் ஏன் பண்ணுறீங்க? வேறு வழி இல்லை, நான் இதெல்லாம் என்னன்னு தெரியாத வயசில் இதுக்குள்ளே இறங்கிட்டேன். இப்போது திடீர்னு அதை விட முடியல,
முடியவும் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் அவன் கையை வந்து பிடிக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். இதை நான் சொல்லலாமா இல்லையான்னு தெரில, ஆனாலும் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரக் டீலிங், வெப்பன்ஸ் டீலிங் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏய், நான் ட்ரக் டீலிங்லாம் பண்ண மாட்டேன், எனக்கும் அதுக்கும் ஆகாது. ஒன்லி வெப்பன்ஸ் மட்டும்தான். அதுவும் தப்பு தானே? நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் பாட்டியும் ஜியோனும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் என்னை விட்டுட்டே போனாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போயே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான்னா, நீங்கள் வேகமாக போய் பக்கத்தில் இந்த ஸ்டோன் பெஞ்சிலேருந்து உட்காந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இந்த கதையெல்லாம் கேட்கணுன்னு. இவ்வளோ வேகமாக போய் உட்கார்ற, கதை கேட்க அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறானா. இதெல்லாம் ஜியோனும் சரி பாட்டியும் சரி என்கிட்ட சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகேவும் உங்கள் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி உக்காந்துட்டு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்கள் தானே இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, எங்கள் அம்மா ஜூன் பிறந்தோடனே இறந்துட்டாங்க. எங்களை எங்கள் பாட்டி தான் வளர்த்தது. எங்கள் அப்பா கண்டுக்க மாட்டோம். அப்போது நாங்கள் இவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளையும் கிடையாது. நாங்களும் எல்லோரும் மாதிரியும் மிடில் கிளாஸாக தான் இருந்தோம், கொரியாவில் தான் இருந்தோம். எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காமல் போன ரீசன், அவன் பெத்த பிள்ளைக்கு அவன் பேர் கூட வைக்காமல் சுற்றிட்டு இருந்தது. கண்டுக்கவே மாட்டான் எங்களை சுத்தமாக. எப்போயாவது வீட்டுக்கு வருவான், குடிப்பான், அடிப்பான், ஏதாவது பொண்ணுங்க கூட சுற்றிட்டுருப்பான். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. என் தம்பிக்கு நான் தான் பேர் வச்சேன். அப்போ எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேர் வைக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் பேர் வச்சேன், ஜியோன்னு. என் பேரில் பாதி பேர் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவ்வளோவுமே கன்ஃபியூஸாக பார்க்குறீங்களா? என் முழு பேர் தெரியுமா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் இல்லைன்னு சும்மா மண்டையாச்சுங்க. என்னோட முழு பேர் ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆமாம், என் முழு பேர் ஜியோன் ஜங்குக். நான் தான் அவனுக்கு ஜியோன்னு பேர் வச்சேன். அவனை லிட்ரலி நான் தான் வளர்த்ததையும். எனக்கு என் தம்பி அவ்வளோ பிடிக்கும். அவன் என்னை விட்டு போகவே மாட்டான். அண்ணா நீ என் கூட தான் இருப்பான். எங்கள் அப்பா இருந்த வரையும் குடிச்சு ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி எங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு தான் செத்து போனான். அவன் செத்து போனது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஆனால் எங்களை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கடுத்து என் பாட்டி ஒவ்வொரு வீடு விடாமல் டெய்லி ஒரு 10 வீடுக்காவது வேலைக்கு போய் எங்களை கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வழியெல்லாம் பார்க்க எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு வெறி வந்துச்சு. நானும் படித்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி படித்தேன். ஆனால் படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இருக்கிறவனுக்கு தான் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது. எல்லா வேலையும் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். டிகிரி முடித்து வேலை இல்லாமல் பாட்டிக்கு பாரமாக இருக்கவும் பிடிக்கல. கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சேன். அவங்களுக்கு கொஞ்சமாவது உறுதுணையாக இருக்குன்னு நினச்சேன். அப்போ தான் எனக்கு ஒரு மாஃபியாவோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவர் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறத பார்த்து அதுக்குள்ளே இறங்கினேன். நான் தப்பான நோக்கத்தோடு அதில் இறங்கலை. அது தப்பான தொழில்னு எனக்கு அப்போ தெரியாது. சும்மா ஏதோ ஒரு கண்டெய்னர் வரும், அதை கொண்டு போய் மாற்றி விடணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்போதைக்கு. ஆனால் அதுக்குள்ளே அணு ஆயுதங்கள் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு ப்ராஃபிட் நிறையா வந்துச்சு. இது வரையும் நான் என்னத்தை கொண்டு போய் சேர்க்குறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த லாரியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினா எனக்கு பணம் தருவாங்க. அது மட்டும்தான் எனக்கு அப்போதைக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நாள் போலீஸ் பிடிச்சி அதெல்லாம் என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இத்தனை நாள் நான் போய் மாற்றிட்டு இருந்தது இல்லீகல் வெப்பன்ஸுன்றது. அப்போது எனக்கு தெரியாமல் அந்த விஷயத்துக்காக அரெஸ்ட் ஆனேன். இந்த விஷயத்துக்காக தான் இந்த வீடு வேணாம், என் சொந்தமும் வேணான்னு என் தம்பியும் என் பாட்டியும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதுவும் இனிமேல் என் பக்கம் கூட வரமாட்டேன். நீ செஞ்ச தொழிலில் இருக்க சாப்பாடு எங்களுக்கு வேணாம், நான் செத்து பொழைச்சாவது என் பேரை நான் காப்பாற்றிக்கிறேன்னு என் பாட்டி என்கிட்ட சபதம் விட்டு போச்சு. என் தம்பியும் நான் எதுக்காக பண்ணியிருப்பேன்னு யோசிக்காமல் அவங்க கூடயே போயிட்டான்.
21 வயசில் என்ன தப்பு பண்ணினே தெரியாமல் எல்லா தண்டனையும் அனுபவித்தேன். வெளியே வந்தேன் 2 வருஷம் கழிச்சு. யாருமே இல்லாத அனாதையாக நின்றப்போ எனக்கு பழக்கமான அந்த மாஃபியா தான் எனக்கு ஆறுதலாக இருந்தார். எனக்கு எல்லா தொழிலையும் கற்றுக் கொடுத்தாரு. அவர்கிட்டே இருந்தேன், தொழிலெலாம் பழகினேன். இன்றைக்கி அவர் இல்லை, அதனால் அதெல்லாம் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்தினால தான் என் பாட்டியும் தம்பியும் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மாதத்தில் ஒரு தடவை வந்து அவங்கள பார்த்துருவேன். தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். நான் பக்கத்தில் போய் பேசணும்னு நினப்பேன், ஆனால் அவங்க என்கிட்ட பேச முடியாது அப்படி எதுவும் சொல்லிட்டாங்கன்னா நான் வாழ்கிற வாழ்க்கையே போய் ஆயிரும். நான் அவங்கக்கிட்ட டைரெக்டாக தான் உதவி பண்ணல, ஆனால் மறைமுகமாக எல்லா உதவியும் பண்ணேன். அவனுக்கு கடன் கொடுக்க சொல்கிறதா இருக்கட்டும், அவனோட வேலையில் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா பண்ணேன். இவ்வளோ பாசம் வச்சுருக்கவர் நேராகவே வந்து பேசியிருக்கலாம்ல. இந்த தொழிலெலாம் விட்டு வந்திருந்தா அவங்களே ஒன்று ஏற்றி வச்சுருந்துருப்பாங்கல்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜெய்கே அவங்கள பார்த்து லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, நீ இதை ஈஸியாக சொல்கிற, இது ஒன்வே பார்த்த மாதிரி, ஒரு தடவை வந்துட்டா இதுலேருந்து வெளியே போகவே முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே பார்க்குறீங்க. எனக்குள்ளே ஒரு ஈகோன்னு வச்சுக்கோயே. நான் அவங்கள விட்டுட்டு போகல, அவங்க தான் என்னை விட்டு போனாங்க. அவங்களே என்கிட்ட வரணும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஏற்றுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சும்மா நினச்சேன். ஆனால் 2 பேரும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போது நான் நினச்சாலும் அவங்கள போய் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு என்னை தண்டித்து தூரமாக போயிட்டாங்க. இப்போது நம்ம ஜேகேவோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து வருது. நீங்கள் அதையும் பார்க்க தான் செய்கிறீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. லைக் இவன் எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கான், வேணும்னே இந்த மாதிரி தப்பான தொழிலுக்குள்ளே வரல, அவனோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஜேகே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரில. பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணும்னு கடவுள் என்னை சபிச்சிட்டார் போல். என்னன்னே தெரியாத வயசில் அம்மா விளந்தேன், அப்பா பாசத்துக்கு ஏங்கினேன், ஆனால் கிடைக்கல. சரி, என்னோட குடும்பம் 2 பேர் இருக்காங்க, அவங்களையாவது ஒழுங்காக பார்த்துக்கணும் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் வேலைக்கு கேட்டு போகாத இடம் கிடையாது, செய்யாத வேலை கிடையாது. இருந்தும் எங்களோட சம்பளம் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கே சரியாக போயிடும். சரி, இதிலெல்லாம் மாறணும் அப்படின்னு தெரியாமல் தான் அந்த தொழிலுக்குள்ளே போனேன். அது என்னென்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அதுக்குள்ளே சத்தியமாக போயிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் தெரியும் என் பாட்டி என்னை அப்படி வளர்க்கலை. தென் ஏதோ ஒரு சூழ்நிலை, நான் சொல்கிறேன்ல எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு, ஆனால் அவங்க என்னை நம்பவே இல்லை. அவங்க என்னை நம்பாமல் போனது தான் எனக்குள்ளே இருக்க ஒரு கோபம், ஈகோ எல்லாத்தையும் தூண்டி விட்டுச்சுன்னே சொல்லலாம். நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் எனக்குன்னு யாராவது ஒருத்தங்க என் கூட நிற்க மாட்டாங்கன்னு நினச்ச நிலமையில் என் கூட நின்றது அந்த மாஃபியா தான். அவருக்காக இனிமேல் இருக்கணும்னு நினச்சேன், இருந்தேன். அவர் போனதுக்கப்புறம் அவரோட பிஸ்னஸ் எல்லாமே என் பேரில் மாற்றிட்டு போயிட்டார். அதையும் டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த தொழிலையும் பார்த்துட்ருக்கேன். என் லைஃப்பில் எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரியே நடக்காத போல். அந்த கடவுளுக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரில அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இப்போ லைக் அவனுக்கு ரொம்ப அழுகை வருது, ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை அவன் ஹேண்டு மேலே ப்ளேஸ் பண்ணுறீங்க. நம்ம ஜேகேக்கு அது லைட்டாக ஆறுதலாக இருக்கா. உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவங்க 2 பேரும் வெறுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவே இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. நீங்கள் உன் மேலே அவங்களுக்கு கோபம் இருந்திருக்குமே தவிர வெறுப்பு இருந்திருக்காது. வெறுப்பு இருந்தால் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க, என் பேரனை கூப்பிடு, இங்கே நடக்கிறத சொல்லு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு உன் மேலே கோபந்தான், வெறுப்பு கிடையாது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகே இப்போ அவங்க நிமிர்ந்து பார்க்குறான். கண்ணால் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அழுகிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல், நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகே இப்போ டக்குன்னு உங்கள் மடியில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு, லைக் ஷாக்காக இருக்குன்னுவாங்கல்ல. ஏன்னா திடீர்னு அப்படி பண்ணிட்டான். ஒரு மாதிரி ஆக்வர்டாகவும் இருக்குது, ஷாக்காகவும் இருக்குது. ஷாக்காக இருக்குதான், இருந்தாலும் புரிஞ்சுக்கிறீங்க.
ஓகே, அவனுக்கு ஏதோ கம்ஃபர்ட் தேவைப்படுதுன்னு நீங்கள் அவனோட ஷோல்டரில் வந்து லைட்டாக தட்டுறீங்க. நம்ம ஜேகே உங்களோட பேபி பம்ப் இருக்குல்ல, அதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வந்து தலையை வச்சுருக்கான். ஒன் சைடாக படுப்பாங்கள்ல, அந்த மாதிரி படுத்திருக்கான். தென் உங்களோட ஸ்டொமக்கை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்களும் அவனுக்கு ஒரு மாதிரி தட்டி தான் கொடுக்குறீங்க. லைக் ஆறுதல் படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகே இன்றைக்கி தான் ஒரு மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகவும் ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜேகே ஸ்டில் அதே பொசிஷனில் அழுதுகிட்ருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணே தெரில. நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பேபி கரெக்டாக உதைக்குது. உங்கள் ஃபேஸ் தானே அங்கே இருக்கும். அந்த ஃபேஸில் உங்கள் பேபியோட கால் வந்து படுது. அப்போ தான் நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கே வந்து வர்றான். தென் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு எந்திரிச்சு உட்காடுறான். உங்களை பார்த்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் குரல் இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஃபீல் பண்ணாத. நடந்ததை யாராலையும் மாற்றவும் முடியாது, திருப்பி போனவங்க வரவும் முடியாது. நீ அதையே நினச்சிட்ருக்காத. இதுக்கு மேலே உன் லைஃப்பை நல்லபடியாக வாழ. என்கிட்ட கேட்டால் இந்த தொழிலெலாம் விடணும்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீ அது முடியாதுன்னு சொல்லுவேன். உனக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சும்மா கேட்குறான். எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, நான் ஒரு மாஃபியா. என்னை சுற்றி எப்போ வேணால் ஆபத்து வரலாம், அது ஒன்றையும் பாதிக்கும்னு நீ பயப்படலையா அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டேன் அப்படின்னு சும்மா சொல்கிறேன்னா, நீங்கள் லைட்டாக திரும்பி பார்த்துட்டு உன் மேலே எனக்கு எப்போ எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரில, ஆனால் நம்புகிறேன். நீ இருக்கிற வரையும் எனக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி ஒன்றும் ஆகாதுன்னு நம்புகிறேன். யார் உன்னை நம்பலாட்டியும் பரவாயில்ல, உன்னை நாங்கள் நம்புகிறோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு என் அடுத்த ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பாரு. தென் உன் வாழ்க்கையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து போகிறீங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா யாருமே அவனை இந்த மாதிரி ஒரு நம்பி இந்த மாதிரி பேசுனது கிடையாது வியை தவிர. இன்றைக்கி நீங்கள் அவனை இவ்வளோ நம்புறீங்கன்றப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தென் இத்தனை நாள் இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அவன் போகிறவங்களே தான் வந்து பார்த்துட்ருக்கான். லைட்டாக சிரிக்கவும் செய்கிறான். தென் நம்ம ஜேகே ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாரு. இன்றைக்கி ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே இருக்கானா. நம்ம வி என்னடா எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ இப்படி சிரித்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இல்லைடா நிஜமாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீ நிஜமாக ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்பே தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. எனக்கு உன்னை தவிர யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னை நம்பி 2 ஜீவன், என்னை நம்புகிற 2 ஜீவன் எனக்காக இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சதுலேருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சரி நம்மளை நம்புறதுக்கும் ஆள் இருக்காங்க, நமக்குன்னு ஏதோ சொந்தம் இருக்குதுன்னு ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நம்ம வி அவ்வளோதானா அப்படின்னு சும்மா கேட்குறானா. இவன் என்ன அப்படின்னு சும்மா பார்க்குறான். அந்த பிள்ளைய உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சும்மா கேட்குறான். நம்ம ஜேகே என்னடா வளர்ற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சும்மா கேட்குறானா. பிடிக்க ஆரம்பித்தாதான் அவங்க நம்மளை நம்பணும்னு எதிர்பார்ப்போம். அவங்க நம்புறது ஹாப்பியாக இருக்கும். அப்போது பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சும்மா கேட்குறானா. நம்ம ஜேகே லைட்டாக ஹெசிடேட் ஆகிட்டு இதுக்காக தான் பேரா அப்படின்னு சும்மா கேட்குறானா. உனக்கு தான் தெரியும், உன் மனசுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்றது. அப்படி பிடிச்சிருந்தா தைரியமாக வெளிப்படுத்து ஜேகே, இது தப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது.
உன் மனசில் என்ன ஹெசிடேட் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு உன் தம்பியோட பொண்டாட்டின்றது தானே. உன் தம்பி இப்போ இல்லை. அதை நீ உன் மைண்டில் ஏற்று. அந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது. இப்போ நீ இருக்க, உனக்கு யாருமே கிடையாது. அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. உனக்கு எல்லாமே ஓகேன்னு தோணுச்சுன்னா தைரியமாக வெளிப்படுத்து. இது தப்பு கிடையாது ஜேகே. அந்த பொண்ணோட புருஷன் நீ, இப்போ எப்போவுமே அப்படின்னு சும்மா சொல்கிறானா நம்ம ஜேகே. அவள் இந்த மாதிரி நினைக்கலண்ணா அப்படின்னு சும்மா கேட்குறானா. டைம் கொடு. ஏண்டா இப்போ தான் பாட்டி இழந்திருக்கா, புருஷனே இழந்திருக்கா. அவள் வயிற்றில் உன் தம்பியோட குழந்தை இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அவளால் உடனேலாம் ஏற்றுக்க முடியாது. டைம் கொடு. 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த பிள்ளைக்கு வேணுன்ற டைம் கொடு. ஆனால் சாதகம் உன் பக்கமாக தான் இருக்கும். அதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சும்மா சொல்கிறான். எப்படி சொல்கிற? எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கானா. அப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னென்னா இவன் சொல்லியிருப்பான்ல, அவள் சாப்பிடும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு அஜுமா கிட்ட. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் வருது. நீங்கள் அதில் க்யூட்டாக உட்காந்து தின்னு வச்சுருக்கீங்க. நம்ம ஜேகே அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிக்கிறான். நம்ம என்னோட தானே சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறானா. சரி சரி, நீ போய் வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறான். சரிங்க பாஸ், நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம அங்கே நின்று போகிறான். நம்ம ஜேகே கால் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் அஜுமாக்கு இல்லை, உங்களுக்கு நேற்று இருந்த ஹெசிடேஷன் இன்றைக்கி இல்லை. அவன் டைரெக்டாக உங்கள் நம்பருக்கே கால் பண்ணிச்சான். நீங்கள் புதுசாக இருக்கவும் ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. நம்ம ஜேகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாப்பிட்டியா? டேப்லெட்ஸ் போட்டியா? ஜூஸ் குடிச்சியா? குடிச்சிட்டேன். ஐஸ்கிரீம் எதுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி தான் முழிக்கிறீங்க. என்ன எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எல்லாம் தெரியும். யார்கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்ட? அதுவும் எல்லோரும் வேணாம் வேணான்னு சொல்லி சாப்பிட்ருக்க அப்படின்னு சும்மா கேட்குறான். இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு, அதான் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. யார் வாங்கிட்டு வந்தா? இங்கே விற்று வந்தாங்க, நானாக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? ஐஸ்கிரீமா? எனக்கு எல்லா ஃப்ளேவரும் பிடிக்கும். சரி, நானே ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்து தர சொல்கிறேன். இதுக்கு மேலே வெளியே வாங்குகிற வேலையை வச்சுக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா. நீங்கள் சரின்னு சும்மா சொல்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா. நம்ம ஜேகேக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாருமே ரொம்ப வருஷமாக கேட்டிருக்க மாட்டாங்களே. அதனால் அவனுக்கு லிட்டில் பிட் எமோஷ்னலாகவும் இருக்குது. இனிமே தான் அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா. ஓ சரி, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சரி பார்த்து, இன்றைக்கி நைட்டு வர லேட் ஆகும். ஏன் இன்றைக்கும் கடத்த போகிறீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. தொப்பாரு, நான் எதையும் கடத்தல மாட்டேன், காசு கொடுத்து தான் வாங்குகிறேன். சரி சரி, என்னமோ ஒன்று, நான் தூங்குறேன் அப்படின்னு மாதிரி காலை கட் பண்ண போகிறீங்களா? ஒரு நிமிஷம். என்ன? டேக் கேர் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃபோனை கட் பண்ணிச்சான். நீங்கள் டேக் கேர்னா சொன்னா சரி விடு, என்னமோ ஒன்று அப்படின்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம ஜேகே ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்கான். தென் டேஸும் பாஸ் ஆகுது. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜேகேக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ அவன் மேலே கோவம் பயம்லாம் இல்லை. ஏன்னா புரிஞ்சுக்கிறீங்க, அவனும் நிறையா சஃபர் ஆகிருக்கான். வேணும்னே அவன் இந்த மாதிரி எதுக்குள்ளேயும் இறங்கலை. அவன் சுச்சுவேஷன் தான் அப்படி இருந்திருக்கு. அவன் பாசத்துக்காக ஏங்குறான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு வித ஃப்ரெண்ட்ஷிப் மலருது. இப்போலாம் நீங்கள் ஹெஸ்டேட் இல்லாமல் அவங்ககிட்ட பேசுகிறீங்க, என்ன வேணுமோ அதை கேட்குறீங்க. நம்ம ஜேகேவும் நேரமாக வீட்டுக்கு வந்துடுறான். உங்களுக்கு வாக்கிங் யோகான்னு எல்லா விஷயத்துலேயும் அவன் கூட இருக்கான். தென்
இன்றைக்கி தான் நீங்கள் இந்த கப்புலாக ஒரு யோகா போவாங்கல்ல, அந்த மாதிரி கிளாஸுக்கு வந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து தெரியல. இது வந்து ஜேகே தான் கூப்பிட்டு போயிருப்பான். ஏதோ இங்கே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு தான் அவனும் வந்திருப்பான். அவனுக்கும் இந்த கப்புல் யோகானா என்னன்னே தெரியாது. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கப்புலாக நடக்கிற ஒரு யோகா கிளாஸ் மாதிரி. தென் கிளாஸும் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் பெருசாக இல்லை, எப்போவும் பண்ணுற யோகாஸ் மாதிரி நம்ம ஜேகே லைட்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி. லைக் நீங்கள் குனிகிறப்ப உங்களை வந்து தாங்கி பிடிக்கிறது, யோகா பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக அதை பண்ணுறது, அந்த மாதிரி தான் போகுது. போக போக தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து ஒரு யோகாசனம் சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ஜேகே மடியில் உட்காந்து லைக் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி 2 பேரும் முழிக்கிறீங்க. ஆ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவங்க ட்ரெயினர் பண்ணுங்க, எல்லோரும் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க. நம்ம ஜேகேவும் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகிட்டு தான் அவங்கள பார்க்குறான். அவனுக்கு வந்து உங்களை மடியில் உட்கார வைக்கிறது தப்பாக தெரில, நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவனுக்கு இருக்குது. தென் அந்த ட்ரெயினர் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் பேபிக்கு டேடி கூட ஒரு கனெக்ஷன் உண்டாகும், இது அவங்களோட பாண்டிங்க்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நீங்கள் இது ஆக்வர்டாக இருக்கே, உங்களோட ஹஸ்பண்ட் தானேங்க, அப்புறம் என்ன ஆக்வர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ ஜேகேவை பார்த்து ஆர் யூ ஓகே வித் தட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஜேகே உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறான். நீங்கள் உனக்கு பேபி கூட பாண்டு இருக்கணும்ல, எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே அப்போ எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி கீழே உட்காடுறான். நீங்கள் இப்போ அவன் மடியில் வந்து உட்காடுறீங்க. அவங்க வயிற்றை தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு யோகாசனம், அந்த மாதிரி யோகா வந்து பண்ணுறீங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜேகேக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு லைட்டாக ஹெசிடேட் ஆகுது தான். நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. லைக் அவன் செவங்கால் போட்டு உட்காந்துருக்கான், நீங்கள் அவன் மடியில் உட்காந்துருக்கீங்க. அவங்க வயிற்று தாங்கி பிடிச்ச மாதிரி வருது. உங்களுக்கு ஆரம்பத்தில் ஹெசிடேட் ஆனாலும் இதெல்லாம் பண்ண பண்ண ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது பாடி. என்ன தான் இருந்தாலும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது நல்லா தானே இருக்கும். அவங்க வயிற்ற கொஞ்சம் தாங்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே நம்ம ஜேகேவோட ஷோல்டரில் வந்து அப்படியே பின்னாடி கூட சாய்வாங்கள்ல, அந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டே பெருமூச்சு வந்து விடுறீங்க. உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குது. நம்ம ஜேகேக்கும் ரிலீஃபாக தான் இருக்குது. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து இது ஆக்வர்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்கான். தென் அடுத்தடுத்து கப்புல்ஸ் யோகாவும் நீங்கள் பண்ணிச்சிங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹெசிடேட்டாக தான் இருக்குது, பட் போக போக வந்து பழகிறது. ரொம்ப இன்டென்ஸாகவும் அந்த யோகா வந்து போகல, கொஞ்சம் நார்மலாக அந்த மாதிரி தான் போகுதா. ஸோ நீங்கள் அந்த யோகா கிளாஸில் லிட்டில் பிட் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, இது எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் நோட்டீஸ் 7FF வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி எண்டிங் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து யோசித்து கன்க்ளூட் பண்ணி தான் எண்டிங் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, பாய்.